நிறைய தகவல்களை கேட்போம், நிறைய செய்திகளை பார்ப்போம். அதுபோல ஒவ்வொரு நாளோ அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ ஒரு இறப்பு செய்தியை கேட்பது என்பது நம் வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான். ஆனால் மற்ற இறப்பு செய்திக்கும் இதோ இந்த மணலை மாறா நம்முடைய இந்த குட்டி ஆஃபிலாவுடைய இந்த மரண செய்திக்கும் ஏராளமான ஒரு வித்தியாசத்தை நாம் அறிந்திருப்போம். யாரெல்லாம் இந்த மரண செய்தி கேட்டோமோ, கேட்ட மாத்திரத்திலே நிச்சயமாக இது உண்மைதானா என்று நமக்கெல்லாம் கடுமையான அளவுக்கு ஒரு தாக்கம், அதிர்ச்சியோடு அடுத்த ஒரு 5 நிமிட நகர்வுகள் இருந்தது. நாம் அனைவரும் இதை உணர்ந்திருப்போம். அடுத்த 5 நிமிடம் எந்த விதமான வேலையும் நமக்கு ஓடி இருக்காது. இது நிதர்சனத்தை பேசுறோம். இது எதை காட்டுகிறது? இறப்பு. இந்த இறப்பிற்கு வயது வரம்பு இல்லை என்பதை காட்டுகிறது. 6ஆக இருந்தாலும் சரி, 60ஆக இருந்தாலும் சரி, இறப்பு என்பது நடக்கக்கூடியது. இதை நாம் நம்பிய ஒரு கூட்டம்தான், இதை நம்முடைய அடிப்படை கொள்கையிலே விளங்கிய ஒரு கூட்டம் தான் இந்த முஸ்லிம் கூட்டம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது போன்ற ஒரு பயணத்தை நம்முடைய பயணத்தில் அமைத்திருக்கிறோமா என்பதுதான் இங்க கேள்வி. அல்லாஹ் தனது அருள்முறையாம் திருமறையிலே சொல்லி காண்பிக்கிறான். 56வது அத்தியாயத்தில் 60வது வசனத்துல, நஹனு கத்தர்னா பைனகுமுல் மவுத், நாம் உங்களுக்கு இடையே மரணத்தை விதியாக்கியாச்சு. இதுல மாற்றுக்கு யாருக்கும் விதிவிலக்கே இல்லை. அனைவரும் மரணிக்க கூடியவர்கள். இதில் மாற்று கருத்து இருக்கிறதா? மற்ற சமூகத்தினர் கூட இதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு டாட்டை வைக்கலாம், நொக்தா வைக்கலாம். ஆனால் இந்த முஸ்லிம் சமூகம் இதை ஏற்றுத்தான் வைத்திருக்கிறது. மரணம் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும். எப்போது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு அடியாரின் உயிரை கைப்பற்ற இறைவன் தீர்மானித்து விட்டால் அந்த இடத்தில் அங்கு அவருக்கு ஒரு தேவையை அவன் ஏற்படுத்தி விடுவான். நான் என்னுடைய வார்த்தையாக சொல்லல. முஸ்னத் அஹமதுல 15539 ஹதீஸ், அபு அஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி. எங்கு மரணம் நிகழ வேண்டுமோ அங்கு அவரை இறைவன் கூட்டி செல்வான். 6ஆம் மணியில இருந்தாதான் மரணமா? அமெரிக்கால இருந்தாலும் மரணம் நிகழும். போற வழியில மரணம் ஏற்பட்டுருச்சு. இதற்கு காரணம் அந்த குடும்பமா, ஒரு தனி நபரா, இல்லைன்னா நடந்த விபத்தா? இறைவன் சொல்லுகிறான், இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு அங்குதான் மரணத்தை ஏற்படுத்தி இருந்தால் நாம் அங்கு உங்களை வர வைப்போம். குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை முலாக்கத்து சந்திக்கும்னு அல்லாஹ் சொல்றான். துரத்தல அல்லாஹ். மவுத் நம்மளை துரத்தல. அந்த மவுத்து நமக்கு முன்னாடி தான் நிக்குது. அல்லது அந்த மவுத்தை சந்திக்கிறதுக்காக நாம் தான் பயணம் கொள்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த மரணத்தை குறித்து நாம் 1000 விஷயங்களை பேசினாலும் ஒரே ஒரு விஷயம் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் பேசுவான், இது இறைவனின் நாட்டம் என்று பேசுவான். அல்லாஹ் நாட்டம். நாம் இந்த மழலை இழந்து விட்டோம். இப்போ இந்த நேரத்துல நமக்கான பாடம் என்ன? இந்த நேரத்தில் வெளியூர்ல இருந்து 6ஆம் மணிக்கு இந்த மௌத்தை அடக்கம் பண்ற நம்ம வந்திருக்கிறோம். நம்ம 6ஆம் மணி லோக்கல்ல இருந்து இங்க மரணத்தை அடக்கம் பண்ண வந்திருக்கோம். நம்ம எத்தனை பேர் வீட்டுக்கு போயிரும்? உறுதியா சொல்லிடுவோமா? எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே ஹயாத்தாக நைட்டு வீட்டுல செஞ்சு இருக்கிற சாப்பாடை, அல்லது நாளை காலையில நான் திட்டமிட்டு இருக்கிற திட்டத்தை, அல்லது அடுத்த 2 நாளில் நான் செய்ய போகிற வேலையை நிச்சயமாக, கட்டாயமாக, சத்தியமாக செய்து விடுவேன் என்று நம்ம உறுதியிட்டு சொல்பவர்கள் யாராவது ஒருவர் உண்டா? அதான் மரணம். அடுத்த நொடி மரணிப்போம் என்பதை எதிர்பார்த்து தான் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்கிறது. ஆனால் நிதர்சனமான வாழ்க்கை அப்படி இல்லவே இல்லை. இந்த உலகத்தை நாடி, இந்த உலகத்தில் நாம் நம்முடைய ஆசாபாசங்கள் அனைத்தையும் அதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டோம். இந்த மழலை என்ன அறிந்திருக்கும்? அந்த கொஞ்சி பேசுகிற அந்த வார்த்தையும், கெஞ்சி கேட்கிற அந்த செய்கைகளும், கீச்சு கீச்சு அந்த குரல்களும் நமக்கு ஆறாத ஒழுவாக இன்று உள்ளத்தில் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில அப்படியே அடுத்த கட்டமா ஏதாவது பெரிய திட்டங்களோட, அல்லது நம்மள மாதிரி இந்த உலகத்துல சில விஷயங்களை செய்யணும்ன்ற பெரிய திட்டம்லாம் இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற திட்டத்தை பிரதானமாக வைத்து நம்முடைய உலக பயணத்தை, வாழ்க்கையை
எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோமோ அதை மறந்து விட்டு பயணிக்கிறோம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்துக்கு வந்து எதுக்கு? படிக்கவா? பணக்காரனா இருக்கவா? பந்தா காமிக்கிறதுக்கா? கெத்து காமிக்கிறதுக்கா? இல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை வணங்குவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறேன். ஆனால் அதை தவிர்த்து மற்ற அனைத்தையும் செய்யறோமா? நாம் இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் செஞ்ச செயல்பாடுகள் எத்தனை? இந்த மரணம் நமக்கு பாடத்தை கற்றுத்தரவில்லையா? குறிப்பாக 6ஆம் மண்ணையிலே கடந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், எத்தனை மரணங்களை சந்தித்து விட்டீர்கள். இது ஏதோ ஊருக்காக சொல்ல வரல, எந்த ஊராக இருந்தாலும் இதுதான். ஆனால் இந்த மரணம் எதை சொல்லுகிறது? நமக்கும் இந்த மரணம் வரும். அது 30 வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி, 40 வயசு பெண்ணாக இருந்தாலும் சரி, இதோ நாம் பார்த்து விட்டோம் 6 வயது குழந்தையாக இருந்தாலும் இந்த மரணம் இறைவன் தீர்மானித்து விட்டால் நாமும் அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? அந்த மரணத்தை எதிர்கொள்ற திராணியும் தெம்பும் இருக்கிறதா? அந்த கடைசி நேரத்தில் இறைவனிடத்துல அந்த மரணத்தை சந்திக்க இருக்கிற நேரத்தில் யார் இந்த மரணத்தை விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார். யார் இந்த மரணத்தை வெறுக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை சந்திக்கவே வெறுக்கிறார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் நம்ம யாருக்கும் இல்லையா? யாருன்னே தெரியல, எப்படி இருப்பான்னு தெரியல. அந்த இறைவனை தான் வணங்கிட்டு இருக்கோம். அந்த இறைவனை சந்திக்கணும், அந்த மரணத்தை விரும்பணும். இந்த மரணத்தை விரும்பணும்னா நாம் இந்த உலக வாழ்க்கையில நன்மை செய்தால்தான் அந்த மரணத்தை விரும்புவோம். நபிகள் நாயகம் இந்த விஷயத்தை சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், எங்களில் யார் தான் மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் என்று கேள்வியை ஓப்பனா கேட்கிறாங்க. இன்னைக்கு நாமும் இப்படிதான் மரணத்தை விரும்ப மாட்டோம். ஆனால் இந்த மரணம் வரப்போகுது என்ற அந்த தீர்மானம் இடத்தில் இருக்கிறது. இதற்காக நம்முடைய வாழ்க்கையை இறைவனு குறித்தாக்கியவனாக நாம் ஆக வேண்டும். ஒவ்வொரு மரணமும் பாடம், ஒவ்வொரு இறப்பும் நமக்கு கற்றுத்தருகிற விஷயம். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. நாம் மறுமை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மறுமை எப்போது வரும் என்று கேட்டால் நாம் எல்லாம் ரொம்ப தூரத்தை காமிப்போம். இல்லை, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய தட்டிலிருந்து உணவை எடுத்து வாயில் வைப்பதற்குள் அவருக்கு மறுமை நாள் வந்துவிடும். ஒருவர் கண் இமைக்கும் நேரத்தில் மறுமை நாள் வந்துவிடும். காலங்கள் எப்போது சுருங்குகிறதோ அப்போது மறுமை நாள் வந்துவிடும். காலங்கள் சுருங்குகிற அந்த விஷயத்தை இன்றைக்கு நம்மை போல் உணர்ந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. இப்பதானே நோன்பு பெருநாள் கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு. அடுத்த ஒரு மாசத்துல 20 நாள்ல ஹஜ் பெருநாள் கொண்டாட போறோம். இந்த ஹஜ் பெருநாள் முடிஞ்சிடும். அடுத்து என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்த நோன்பு பெருநாள் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த நோன்பு பெருநாள் வரும் 2026, 27, 28. இப்படி இந்த காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்க ரொம்ப ஸ்பீடா போகுதுன்றதை நம்ம உணர்றோமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த ஸ்பீடா போறதும் மறுமை நாளுடைய அடையாளம். ரொம்ப காலம்லாம் இல்ல, நெருங்கிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு உரித்தாக்கிய அந்த வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இந்த மழலையின் இறப்பிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்வோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், நாம் அனைவரும் நிச்சயமாக இந்த குழந்தைக்கு பிரார்த்தனை செய்ய போறோம். அதோடு சேர்த்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய முக்கியமான ஆட்கள் அவங்களுடைய குடும்பம். ஏன்னா இந்த இழப்பை சரி செய்வதற்கு நம்மளுடைய பேச்சோ நம்மளுடைய நகர்வுகள் பெரிய லெவலில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அந்த உள்ள நிச்சயமாக பொறுமை கொள்ளும். அப்படி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை நாம் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லுகிற சில செய்திகளை இறுதியா சொல்லிட்டு முடிச்சிருக்கிறேன். அபூ ஹுரைரா சொல்லுகிற செய்தி, யார் அதாவது ஒரு முஸ்லிம்க்கு பருவம் அடையாத 3 குழந்தைகளை மரணித்து விட்டால் அவர் அக்குழந்தைகள் மீது காட்டிய இரக்கத்தின் காரணத்தினால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்கிறான் அப்படின்னு அந்த செய்தியை சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல அடுத்த ஒரு சஹாபி யார சொல்லலாம், 2 குழந்தை மரணிச்சா அப்படின்னு கேட்கிறாங்க, அவருக்கும் சொர்க்கம் உண்டு. யாரும் சொல்லலாம், 1 குழந்தை மரணிச்சா அவருக்கும் சொர்க்கம் உண்டுன்றாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னா அந்த குழந்தை சொர்க்கத்தின் வாசல்ல போய் நின்றுட்டு இப்ப நம்ம ஒரு ஆடை உடுத்திருக்கோம், அந்த ஆடையை பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த ஆடையை பிடித்து அந்த தாய் தந்தை தன்னுடைய தாய் தந்தை, இறைவா இவர்களை சொர்க்கத்தில் ஆக்கி வைப்பாயாக இழுக்குமா. எதுக்கு? இந்த குழந்தை இன்றைக்கு நம்மோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தாயும் தந்தையும் இது போன்று தந்தையை, அதாவது இது போன்று குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், இவர்கள் மூலமாக நாம் நாளை சொர்க்கம் பிரவேசிக்க இருக்கிறோம் என்ற அந்த ஆறுதல் தான் உங்களுக்கு தேவையான ஆறுதல். நபிகள் நாயகம் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் இது குறித்து சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லுகிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், நாம் நிச்சயமாக உங்களுக்கு பயம், பசி, செல்வம் இதெல்லாம் கொடுத்து உங்களை சோதிப்போம். இதில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. உங்களுடைய செல்வங்கள், உயிர்களை எடுத்து சோதிப்போம், நீங்கள் பொறுமையா இருங்க அப்படின்றதுதான் இது. இது போல
இறுதியா ஒரே ஒரு செய்தி. இன்றைக்கு நாமெல்லாம் சில நேரத்துல வார்த்தைகள் கூட மக்கள் மத்தியில வருது. நான்லாம் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கே இப்படி சோதனை, எத்தனையோ பேர் பாவம் செய்யறான், அவனுக்குலாம் எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி சில நேரத்துல இது பண்ணுவோம். அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல ஒரு முஃமின் ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது. இதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க, யார் மிகவும் மக்களில் கடுமையாக மிகவும் சோதிக்கப்படுவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் முதல்ல நபிமார்கள் சோதிக்கப்படுவாங்க, நல்லவர்கள் சோதிக்கப்படுவாங்க. அடுத்ததா சோதிக்கப்படுவது யாருன்னா, யாருடைய ஈமான், யாருடைய தீன், யாருடைய கொள்கை ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ, உறுதியாக இருக்கிறதோ, அவருக்கு என்னுடைய சோதனை அதிகமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரருக்கு அல்லாஹ் அதிகமான தீனையும் அதிகமான மார்க்கப்பற்றை மென்மேலும் தரட்டும், அவர்களுக்கு மேலும் பொறுமையை தரட்டும். அல்லாஹ் இந்த பொறுமைக்காக அந்த பொறுமையை அவர்களுக்காக பிரார்த்திப்போம். இழந்த இந்த குடும்பத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அதுவாகத்தான் இருக்கும். இழந்த அந்த குடும்பமும் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் பொறுமைதான். இந்த நேரத்தில் வார்த்தையை விடுவதோ அல்லது இந்த உலகத்தில் மக்கள் பேசுவது போல பேசுவதோ ஒரு முஃமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு ஆகமானதாக இருக்காது. அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் உள்ளத்தில் கவனத்தில் கொண்டு, இந்த மரணம் நமக்கு தருகிற அந்த பாடமும், இந்த நிகழ்வின் மூலம் நாம் பெறுகிற அந்த படிப்பினையும் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துக்கும் கலந்து கொண்ட நம் அனைவருக்கும் முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தருவானாக என்ற பிரார்த்தனை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் கலந்து சொல்லுங்க.